இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். हाँ वो 4 बच्चे बैठ जाएंगे उसमें, आप इधर क्या पहले आप बैठ जाओ, अपने बच्चों को है हमसे तो आप हमारा पुनर्जन्म दे दिया भाई, हमारे बच्चा को भी. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று சிக்கிம். இமயமலை அடிவாரத்தில் உள்ள சின்ன மாநிலம். பனிப்பொழிவின் அழகை காண உலகம் முழுவதும் இருந்தும் சிக்கிமுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்த நிலையில் சாங்கு ஏரி, நாத்துலா பாஸ் பகுதிகளில் நேற்று இரவு திடீரென வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சாலைகள் முழுவதையும் பனிக்கட்டிகள் மூடியது. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு சாலை பகுதியில் 350க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் பனியில் சிக்கிக் கொண்டன. சாலையில் குவிந்து கிடந்த பனியால் வாகனங்கள் முன்னேற முடியாத நிலை உருவானது. இதனால் வாகனங்களில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் என்ன செய்வதென புரியாமல் தவித்தனர். தகவல் அறிந்த ராணுவ வீரர்கள், உள்ளூர் மக்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வாகனங்களில் சிக்கி தவித்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நடுவழியில் மாட்டிக்கொண்டு பயத்தில் தவித்த சுற்றுலா பயணிகள் ராணுவத்தினர் வந்து மீட்ட பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டனர். पहले आप बैठ जाओ, अपने बच्चों को कोई अगर रिक्वायरमेंट है हमसे तो बता सकते हैं. आप हमारा पुनर्जन्म दे दिया भाई, हमारे बच्चा को भी. மீட்கப்பட்ட அனைவரும் சிக்கிமில் உள்ள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சாலையை மூடிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சிக்கிமின் பாக்யாங், கேங்டாக் மற்றும் மங்கன் மாவட்டங்களில் 27ஆம் தேதி வரை பனிப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் சிக்கிம் வரும் சுற்றுலா பயணிகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.